ஹாய் குட்டீஸ். ஒரு நாள் இனியாவும் இமையாவும் கடற்கரையில் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்க ஒரு மின்னும் முத்து மீனை பார்க்குறாங்க. அந்த மீன் அவங்க 2 பேரையும் கடலுக்கு அடியில கூட்டிட்டு போயிடுச்சான். எதுக்கு கூட்டிட்டு போச்சுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கதையின் பெயர் இனியா இமையா மற்றும் மின்னும் முத்து மீன். கடற்கரையில் ஒரு விசித்திர பொருள். ஒரு நாள் கடற்கரையில் இனியாவும் இமையாவும் விளையாடிட்டு இருந்தபோது ஒரு பெரிய சங்கு இமையா கால்ல பட்டுச்சு. இனியாக்கா, அங்க பாரு, ஒரு சங்குல இருந்து ஏதோ பாட்டு கேட்க மாதிரி இருக்கு. இத பாரு, இதுக்குள்ள ஒரு சின்ன மீன் மாட்டிட்டு இருக்கு. இது இமையா, இது சாதாரண மீன் மாதிரியே இல்லை. இது ஒரு மந்திர முத்து மீன். ஆனா இது ஏன் இவ்வளோ சோகமா இருக்கு? மீனின் வேண்டுகோள். அந்த மீன் இமையாவோட கையில வந்து உட்கார்ந்து மெதுவா பேச ஆரம்பிச்சது. குழந்தைகளே, என் பேரு மின்னல். கடலுக்கு அடியில இருக்கிற எங்க முத்து அரண்மனை இப்போ அழுக்காகிடுச்சு. அங்க இருக்கிற ஒரு பெரிய பிளாஸ்டிக் பை மந்திர முத்த தடுத்து வச்சிருக்கு. இனியாக்கா, நம்ம அந்த மீனுக்கு உதவி பண்ணலாமா? ஆனா நம்ம எப்படி கடலுக்குள்ள போக முடியும்? மாய குமிழிகள். அந்த மீன் ஒரு மந்திர பபிளை உருவாக்குது. அது இனியாவையும் இமையாவையும் அப்படியே மூடிக்கிச்சு. வாவ் இமையா, பயப்படாத. இந்த பபிள் இருந்தா நம்ம தண்ணிக்கு அடியில் இருந்தாலும் மூச்சு விட முடியும். வா, கடலுக்குள்ள போவோம். இனியாக்கா, இங்க பாரு, சுத்தியும் கலர் கலரா மீன்கள் இருக்குது. எவ்வளவு அழகா இருக்கு. பிளாஸ்டிக் பூதம். அவங்க முத்து அரண்மனைக்கு வந்தப்போ அங்க ஒரு பெரிய பிளாஸ்டிக் பை முத்தை சுத்தி மாட்டிக்கிட்டு இருந்தது. அதனால கடல் இருட்டா இருந்துச்சு. இனியாக்கா, அந்த பை முத்த மூடிட்டு இருக்கு. அதனாலதான் கடலுக்கு வெளிச்சமே கிடைக்கல. சீக்கிரமா அதை எடுப்போம். இமையா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பையை மெதுவாக இழுப்போம். ஓகேவா? 1 2 3. 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த பையை அகற்றுறாங்க. உடனே அந்த முத்து மின்ன ஆரம்பிச்சிச்சு. கடல் முழுக்கவும் வெளிச்சம் பரவுது. ரொம்ப நன்றி இனியா இமையா. இப்போ என் அரண்மனை ரொம்ப தூய்மையாகவும் அழகாகவும் மாறிடுச்சு. முத்து மீனின் பரிசு. மின்னல் மீன் அவங்களுக்கு 2 மந்திர முத்துக்களை பரிசாக கொடுக்குது. இந்த முத்துக்களை பார்க்கும்போது எப்பயுமே கடல் சுத்தமாக வச்சுக்கணும்னு தோணும். தேங்க்ஸ் மின்னல். இனியாக்கா, நம்ம மட்டும் இல்ல, எல்லாரையும் கடலுக்குள்ள குப்பை போடக்கூடாது சொல்லுவோம். கதையின் அழகான முடிவு. மந்திர பபிள் உடைஞ்சு அவங்க மறுபடியும் கடற்கரைக்கு வந்துட்டாங்க. கடலையும் இயற்கையையும் தூய்மையா வைப்போம், உலகத்தை அழகாக்குவோம். குக்கு குட்டீஸ், நல்ல மனசுதான் நம்ம சூப்பர் பவர். பை பை. Thanks for watching. Like, share, subscribe. Click the bell button.